சமீபத்தில் விஜயிடம் உதவியாளராக இருந்த செல்வம் என்பவர் விஜயால் தனக்கு நேர்ந்த துயரத்தை பற்றி பேசியிருக்கிறாரே. உண்மையிலேயே விஜய் அப்படிப்பட்டவரா? வணக்கம் நண்பர்களே. அது முழுக்க முழுக்க உண்மைதான். விஜய் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு நபர் தான். அதாவது மனநிலை பிறழ்ச்சி அப்படி கிடையாது. மனசுக்குள்ள வன்மம், அதே போல கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, அல்லது தன்னை விட கீழாக இருப்பவர்கள் அல்லது வேலைக்காரர்கள் இவங்களை உதாசீனப்படுத்துறது அல்லது அவங்களை துன்புறுத்துறது, இதுதான் விஜயருடைய மனநிலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய, அதாவது தமிழ் சினிமா பத்திரிகை உலகில் என்னோடு பணியாற்றுகிற சக நண்பர்கள் பலருக்கும் இந்த உண்மை தெரியும். காரணம், அவரது ஆரம்ப நாளிலிருந்து இவங்க எல்லாருமே விஜயை போயிட்டு பார்க்கறது, அதே போல் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் அவங்கள கூப்பிட்டு பேசுறது, அப்போ அவன் எப்படி நடந்துக்குவான், அதே நேரத்தில் இந்த நபர்களே தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு போனால் அப்போ எப்படி நடந்துக்குவான், இதையெல்லாம் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பர் ஒரு படத்தோட விமர்சனம் தப்பாக வந்துருச்சு, அதாவது விஜய் படத்தோட விமர்சனம் தப்பாக வந்துருச்சுங்கிறதுக்காக அதை எழுதாத ஆனால் அந்த பத்திரிகையில் வேலை பார்க்குற நம்ம நண்பர் ஒருத்தரை விஜய் அழைச்சி அவர்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறதெல்லாம் அண்மையில் பரபரப்பான பேட்டியாக போச்சு. அதாவது ஒரு பத்திரிகையாளரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஏத்தாப்புல ஒரு சுழல் நாட்காலியில் இவன் உட்காந்துட்டு தொடர்ந்த மூஞ்சியே அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி பார்க்குற ஒரு மனிதனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவனை எந்த மாதிரி மனிதன்னு சொல்லுவீங்க? சரியான மனநிலையில் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த பத்திரிகையாளர்கிட்ட இப்படி தன்னை, அதாவது தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்குறாங்க, பல்வேறு பணிகளை செய்கிற பணியாளர்கள் அவங்க. அந்த பணியாளர்கள் தன்னுடைய முகத்தில் விழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு போனால் இவர் போகிற காரியம் நடக்காமல் போயிடுமா, அல்லது அப்படி பார்க்குறதே அவமானமாக நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் தன்னுடைய பணியாளரை எப்படி நடத்தியிருப்பார்? அவர் சொன்னது கம்மி தான், அவர் சொன்னதை விட சொல்லாதது மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் பல அதிர்ச்சிகரமான, அதாவது விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவரது குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இதை பற்றியெல்லாம் நிறைய அந்த பணியாளருக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பொதுவெளியில் சொல்கிறதுக்கு அவர் தயங்குறாரு. ஸோ நம்ம அதுக்கு மேலே, ஒரு எல்லைக்கு மேலே நம்மளும் அதில் போக விரும்பலை. செல்வம் என்பவர் பணம் வாங்கி கொண்டு பேட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதே, அது உண்மையா? பணம் வாங்கிட்டு பேட்டி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? உண்மையிலே விஜய் உதவி இருந்தா, விஜய் கிட்ட வேலை பார்த்ததுக்கு உரிய அவருக்கு மரியாதை கிடைச்சிருந்தா, அவர் ஏன் ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்ல போகிறாரு? அதான் சொல்கிறேன்னே, அவர் விஜயை பற்றி சொன்ன 100% அந்த சேனலில் கூட வெளியிட முடியாது. அவ்வளவு கொடூரமான மறுபக்கம் விஜய்க்கு இருக்கு. அதாவது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை முழுசா இந்த நபரையை சொன்னதை அப்படியே வெளியிட்டு இருந்தா அவ்வளவுதான் பெரிய கொந்தளிப்பாகி போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட சேனலை சேர்ந்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மனிதர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப குரூரமாக, ரொம்ப வன்மமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தராக தான் விஜய் இருந்திருக்காரு. அப்படித்தான் இருக்கார். இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போது இதை பற்றி பேசுவதற்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக கூறப்படுகிறதே, அதுவும் உண்மையா? அது இருக்கலாம். ஏன்னா இப்போ அரசியலில் பரபரப்பாக பேசப்படுற நபராக விஜய் இருக்காரு. இப்போ அவரை பற்றிய சில உண்மைகளை சொன்னால், வெளியில் சொன்னால் நமக்கு ஒரு கவனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நபர் நினச்சிருக்கலாம்ல. இப்போ நான் பாரு, இவ்வளோ பிரபலமான ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறாரு, ஜனங்க அவரை பார்க்க இவ்வளோ பேர் வராங்க, அவர் மேலே இப்படியெல்லாம் பைத்தியமாக இருக்காங்க. ஆனால் உண்மையில் அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு சைக்கோ, ஒரு சைக்கோ கிரிமினல் அந்த ஆள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போது விஜயால் நீ இவ்வளோ பாதிக்கப்பட்டியா அப்படின்னு அழைச்சி சிலர் அவருக்கு பணம் கொடுக்கலாம், அல்லது உதவி செய்யலாம், வேறு ஏதோ ஒரு வேலை கொடுக்கலாம். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டி வெளியான பிறகு அவருக்கு திரைத்துறையில் இருக்கிற ஒரு பிரபலமான திரைப்பட நிறுவனம் வேலை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் விஜய் கிட்ட மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் கூட உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. இன்னும் இப்படி பலதரப்பட்ட உதவிகள் அவருக்கு வருது. எதனால் வருது? இப்போ பிடி செல்வகுமார் கொடுக்குறாருன்னா, பிடி செல்வகுமாருக்கு முழுசாக தெரியும் விஜய் பற்றி. எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் தெரிஞ்சதை விட
அதிகமாக பிடி செல்வகுமாருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முட்டு கொடுத்தவர், அந்த அளவு விஜயோட இமேஜை காப்பாற்றுறதுக்கு வந்து அவர் படாப்பட்டவர் அவர். அதனால் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த செல்வம் என்ற இந்த மனிதர் இவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்க போதுமானதாக இருக்குது. பிடி செல்வகுமார் தானாக முன் வந்து உதவி செய்கிற அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னும் நிறைய வெளிவராத தகவல்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த 33 ஆண்டுகள் விஜய் திரைத்துறையில் பிரபலமாக இருந்த மாதிரியே அவருடைய மறுபக்கம் மிக கேவலமாக ஒரு 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 சராசரி மனிதன் செய்யாத அவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்களையும் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை. அவரை தெரிந்தவர்கள், அவருடன் பழகியவர்கள், அவரோடு பணியாற்றியவர்கள், வீட்டில் வேலை பார்த்தவங்க, இவங்க அத்தனை பேருமே விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. எதிராக தான் பேசுகிறாங்க. நான் அதைத்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். விஜய் அவரது மனைவியோடு கோபமாக சண்டை போட்டுத்தான் இவரை அடித்ததாக கூறப்படுகிறதே. அது கணவன் மனைவிக்கு உள்ள நடந்த தனிப்பட்ட விவகாரம். அதையெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். பட் நம்ம அதை பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அவர் என்னதான் புது வாழ்க்கைக்கு வந்துட்டாலும் அவங்க மனைவி ஒன்றும் புது வாழ்க்கையில் வரல. இப்போ அவங்க இருவருக்கும் ஒரு மூடி அறைக்குள்ளே நடந்த விஷயங்களை வந்து இந்த பணியாளர் இப்போ வெளியே சொல்கிறார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சண்டையை அவர் வந்து வெளியில் சொல்கிறார். இந்த சண்டை எதுக்காக நடந்தது? விஜய்க்கு வேறு பெண்களுடன் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க சண்டை போட்டதா இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படியெல்லாம் கேட்டால் அதற்கு அவர் தான் ஆதாரம், அவர் தான் சாட்சி. நான் பார்த்தேன், நான் கேட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. பட் எனிஹவ் இது வந்து அவர் தனிமனித வாழ்க்கை, அவருடைய தனிமனித வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கக்கேடாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவரை கடுமையாக விமர்சனம் செய்ய காரணமாக இருக்குது. இப்போ ஏன் நயனா நாகேந்திரன் பேச்சு இந்த அளவுக்கு பெருசாகுது? அதுக்கு கூட உடனடியாக அவங்க மறுப்பு தெரிவிக்கல. 3 நாள் கழித்து திரிஷா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் இப்போ கூட வாயை மூட்டு தான் இருக்கார், எதுவும் பேச மாட்டேங்கிறார். ஸோ அவர் தனிமனித வாழ்க்கைங்கிறது புதுவெளிக்கு வந்த பிறகு, அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பிறகு யாரும் கேள்வி எழுப்பக்கூடாத அளவுக்கு இருக்கணும். எம்ஜிஆர் இருந்தார், கலைஞர் இருந்தார், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபையருங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் 2 மனைவிகள் அவருக்கு. முதல் மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ முதல் மனைவி இறந்துடுறாங்க. தனது மனைவி இவங்க தான் இருந்தால் அவர் பப்ளிக்காக அதை டிக்ளேர் பண்ணுறாரு. எந்த இடத்துலையும் அவர் மறைக்கலை. அதே போல் பார்த்தீங்கன்னா கலைஞர், அவருக்கு வந்து 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளோடும் வந்து அவர் வாழ்ந்ததை எந்த இடத்துல அவர் மறைக்கவே இல்லை. அதாவது கோபாலபுரத்தில் அவர் இருந்தார், இந்த பக்கம் வந்து சிஐடி நகர் அந்த வீட்லேயும் வந்து அவர் இருந்தார். இதையும் வந்து அவர் மறைக்கலை. பல தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது இப்படி இருந்தால் கூட அதை அவர்கள் யாருக்கும் மறைக்காமல் பகிரங்கமாகவே வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அவங்கள வந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப கௌரவமாக பார்க்க வைக்குது. நீங்கள் எம்ஜிஆர் வந்து இறந்து எத்தனை நாள் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் செல்வாக்கு குறைஞ்சிருக்கா? அவரை பற்றி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேச முடியுமா? பேசினா தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? கலைஞரை பற்றி யாராவது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தப்பாக யாராவது பேச முடியுமா? ஸோ இதுதான், இப்படித்தான் இருக்கணும். விஜயும் கூட வந்து இந்த மாதிரி தனக்கு என்ன தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பம் என்ன, தனக்கு தான் யாருடன் வாழ்க்கையை நடத்துகிறா, இதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லணும். சொல்லலைன்னா இந்த மாதிரியான செய்திகள் அது வரதான் செய்யும். தேர்தல் முடிவதற்குள் விஜயால் பாதிக்கப்பட்ட செல்வம் போன்றவர்கள் தொடர்ந்து வெளிவருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூற்று உண்மையா? நடக்குங்க. என்ன தேர்தல் நேரம் இது? களத்தில் விஜய் அவர் ஒரு சக்தியாக நிற்கிறார் இல்லையா களத்தில். அவர் பக்கம் தவறு இருக்குது அல்லது அவரை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, விஜயனுடைய அரசியல் கேவலமாக இருக்குது, அப்படிலாம் இருந்தால் கூட விஜயை பார்க்க ஒரு கூட்டம் வருது இல்லை. இந்த கூட்டத்தை வந்து இப்போ எல்லாரும் முதல்ல ஆரம்பத்தில் இவங்களை வந்து ஒரு பொருட்டாக யாரும் எடுக்கலை. ஆமாம், நடிகன் போகிறான் பார்க்குறதுக்கு 4 பேர் வரதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்டு பாஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவ்வளோ 41 பேர் செத்தாங்க, அடுத்தடுத்து கூட்டத்தில் சாவுறாங்க. ஒரு ஒழுங்கீனமாக இருக்குது அவங்களுடைய கூட்டமே, வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் எல்லோரும் திட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கூட கூட்டம் வருது, மக்கள் அவரை பார்க்குறதுக்கு வராங்க. நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது விஜயே இப்போ தவிர்க்க முடியாத அவரும் ஒரு அரசியல் சக்தி அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகு அவருக்கு எதிரில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் சக்திகள் எப்படி வந்து அவரை சும்மா விடுவாங்க? எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேள்வி எழுப்போம்? அப்போ கேள்வி எழுப்பாமல் இருக்கணும்னா
அதுக்கேற்ற மாதிரி வந்து தெளிவான அப்படி க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை, ஓப்பன் திறந்த புத்தகமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இருட்டு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தே தீருவாங்க. அதனால் வந்து இன்னும் கூட நிறைய பணியாளர்கள் வெளியே வரலாம். விஜயால் பாதிக்கப்பட்ட நான் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விஜய் என்ன இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வரலாம். அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது.